இந்த பக்கம் சார்ஜ் பண்ணி கொடுத்து நான் ஆட்டோட வந்திருக்கேன். சொல்லுமா. இப்ப படிவம் கொடுத்துட்டு போயிருக்காங்களே வீட்டுக்கு வீடு, அதை ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் நம்ம குடுக்கணும்னு அறிவு இருக்குதா? அந்த ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் சொன்னாங்க, உனக்கு தெரியாது? என்ன கொடுக்கணும்? ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் சொல்றாங்கல்ல, உனக்கு தெரியாதா? சார் நீங்களும் அது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா அவரோட சேர்ந்து நீங்களும் போறீங்களா? உன் வைஃப் சொல்றத நான் விவரமா சொல்றேன். ஐயா, நம்மளுக்கு ஓட்டு போடுறோம்ல, அது வர்ற 2020ல திரும்ப எலெக்ஷன் வருது. அதுல நீ ஓட்டு போடணும்னா அதுல உங்க ஓட்டு இருக்கா இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது நம்மளுக்கு உறுதிப்படுத்திக்கிறதுக்கும், ஒருவேளை இல்லைன்னா அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்து என்னென்ன ஆவணங்கள் வேணுமோ அதை சேர்த்து கொடுத்து நம்ம ஓட்டை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அவங்க சிறப்பு முகாம் ஒண்ணு நடத்துறாங்க. இந்த நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இப்ப வந்து நடத்தி ஒரு அலுவலர் வந்து என்ன பண்றாரு, வந்து அதுக்கு பாரம்னு சொன்னோம்ல, அந்த பாரத்தை கொடுத்துட்டு போறாங்க. அது நீங்க என்ன எப்ப நீ எங்க தெளிவா இருக்க, நீ தான் பொழுதுக்கு சாராயம் குடிச்சிட்டு அலையிறிய. சரி, நல்லா இதுல போக கூடாது, சாராயத்தெல்லாம் கொடுத்து உடம்ப கெடுத்துக்காது. அதனால பல்வேறு பிரச்சனைகள் வந்து சாரம் வந்து கேட்பாங்க. ஐயா வாங்க, பிரச்சனை பண்ணி நீங்க வரீங்க, வாங்க சாமி. பிரச்சனை நான் தானே இப்படி ஒரு கப்பு கணக்கு போட்டுக்கியா? இல்ல சாமி, இப்ப இது குடிச்சுட்டாரு என்ன பண்ணேன் மத்தியா பாத்துக்க கேட்டோம்னா என்ன சந்தோஷமா இருக்கு, குடிச்சோம்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். ஆமா சார், காரணம் அதான். அன்னைக்கு எல்லாமே குடிச்சுட்டு படுத்தறதுனால அது இது மாதிரி வந்து சிந்தை இல்லாம கிடைக்கிறதுனால தான் நாட்டுல நிறைய விஷயம் தப்பு நடந்துகிட்டு நடக்குது. அதனால மக்கள்கிட்ட கேட்டோம்னா என்ன, நாங்க குடிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. லேடிஸ் அது மாதிரி சந்தோஷம் அதுல சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாராயத்தை சனகதானே குடிக்குது, அதுல சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்குது. சாவதான விலை கொடுத்து வாங்குது, வாங்குது. இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? அண்ணே மாறே ஐயா மாறே என்னங்க நீங்க அவசியமா குடிக்கணுமா சொல்லுங்க. அண்ணே மாறே ஐயா மாறே என்னங்க நீங்க அவசியமா குடிக்கணுமா சொல்லுங்க. சரிக்காவாங்க காசு கொடுக்கல, அது கணக்குக்காக காசு கொடுக்க வழி இல்லை. சரிக்காவாங்க காசு கொடுக்கல, அது கணக்குக்காக காசு கொடுக்க வழி இல்லை. பொருளுக்குத்தான் உப்பு போட முடியல, பொருளோட முடியல. இப்படி கூப்பாடு போட்டாலும் முடிய நிறுத்த வழி இல்லை. அண்ணே மாறே என்னங்க நீங்க அவசியமா குடிக்கணுமா சொல்லுங்க. அண்ணே மாறே ஐயா மாறே என்னங்க நீங்க அவசியமா குடிக்கணுமா சொல்லுங்க.